வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னையில் 4 கோடி ரூபா பணம் நெல்லை எக்ஸ்பிரஸில் கைப்பற்றப்பட்டிருக்கு. அந்த பணம் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களுடையது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் செய்திகளை பரப்பிக்கிட்டு வராங்க. இதனால் வந்து நயினார் நாகேந்திரனுக்கோ இல்லை நெல்லையில் தேர்தல் நடைபெறுவதற்கோ ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? உறுதியே கிடையாது. ஏன்னா பணம் எங்கேயோ ஒரு ட்ரெயினில் மாட்டியிருக்கு, யாரோ 3 பேர் வந்து வசூல் பண்ணதா தமிழ்நாடு போலீஸ் தான் சொல்லுது. இன்னும் தேர்தல் கமிஷனோ வருமான வரித்துறையோ அது கணக்கில் உள்ள பணமா கணக்கில் வராத பணமானு கூட சொல்லலை. அந்த 3 பேரையும் கூட நீதிமன்றம் உடனடியாக ஜாமீனில் விட்டுருக்கு. ஏன்னா இது ஒன்றும் பணம் வச்சிருக்கிறது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. எலெக்ஷன் நடைமுறை இருக்கிறதுனால இது இப்போ பணத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்களே ஒழிய இது வந்து ஒரு பெரிய குற்றம் கிடையாது. அதே நேரத்தில் அவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, அந்த பணத்துக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி. ஈவன் ஒரு வாதத்துக்கே கூட சிலர் தன்னுடைய சுயலாபத்துக்காக சொல்லிட்டு வர ஒத்துக்கிட்டா கூட இந்த பணத்தை பொறுத்தவரையில் அவர் வேட்பாளருக்கு கொடுக்கறதுக்காகவோ எதையோ பயன்படுத்தினாலோ ஏதோ கையும் மையமாக பிடிக்கப்படலை. ஒரு பணத்தை ஒருத்தர் இவங்க பத்திரிகைகள்லையும் தமிழ்நாடு போலீஸ் தான் சொல்லுத ஒழிய இன்னும் தமிழ்நாடு போலீஸுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல சார். பத்திரிகைகள் தான் போடுது. தமிழ்நாடு போலீஸுமே இது இன்னாருடைய பணம்னு சொல்லி அவங்க சொல்லலை. அதனால அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் நீங்கள் போன எலெக்ஷனில் நம்ம இப்போ மந்திரியாக இருக்கக்கூடிய துரைமுருகனுடைய பையன் கதிரானந்த் சொந்தமான கல்லூரியில் 1.5 கோடி ரூபா எடுத்தாங்க. அதுவும் எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் ஒவ்வொரு பூத்துக்கும் எவ்வளவு பணம்னு சொல்லி பூத் ஸ்லிப்போட கெட்டி அட்டைப்பட்டியில் வச்சு ஒவ்வொரு பூத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி எழுதி வச்சு தொகுதி முழுக்க பணம் விநியோகம் பண்ணுற செட்டப்பில் வச்சுருந்ததை நம்ம பார்த்தோம், டிவியில் பார்த்தோம், பேப்பரில் பார்த்தோம். அவருடைய எலெக்ஷன் தள்ளுபடி ஆகிட்டா. அவர் 5 வருஷம் எம்பியாக இருந்து இப்போ அடுத்தால அதே வேலூரில் திமுக சார்பாக கேண்டிடேட்டாக கண்டெஸ்ட் பண்ணுறாரு கதிரானந்த். ஸோ பணம் எடுக்கிறதுனால மட்டும் ஒருத்தரை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. அதுக்கு சட்டப்படி அதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. அதை விடுங்க. இப்போ நீங்கள் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னால் பார்க்க வேலூரில் அதே துரைமுருகனுடைய பிஏ அஸ்கர் அலிங்கிற ஒரு வீட்டில் காலையில் 5 கோடி ரூபா கைப்பற்றிருக்காங்க. ஏன்னா அதுக்காக உடனே கதிரானந்த தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? ஒன்ஸு ஒரு வேட்பு மனுவை அசப்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அதற்கப்புறம் எலெக்ஷன் ஓபியில் எந்த வித குற்றச்சாட்டு இருந்தாலும் எலெக்ஷன் ஓபின்னு சொல்லி தேர்தல் சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஸ்பெஷல் நீதிமன்றங்கள் இருக்குது. செஷன்ஸ் நீதிமன்றம், ஹைகோர்ட்டில் எலெக்ஷன் பெஞ்சுன்னு ஒரு பெஞ்ச் இருக்குது. அதில் எலெக்ஷன் ஓபி தான் போட முடியும். சும்மா நாங்கள் மனு அனுப்பிட்டோம் உடனே நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் இப்போ திமுக காரங்க ஒன்று மனு கொடுத்ததா இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன். ஆமாம் சார். அந்த நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய வேட்புமனுவில் கூட ஏதோ குறைபாடு இருக்குது, அதனால் நாங்கள் வந்து வழக்கு தொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில அமைப்புகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் பார்த்தேன். நான் என்ன சொல்கிறேன், அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்களே ஒழிய அதுக்கு சட்டப்படி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அது எடுக்கிறதா இருந்தால் எலெக்ஷன் ஓபின்னு சொல்லி எலெக்ஷன் வழக்குகளை விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லி எலெக்ஷன் கோர்ட்டுன்னு இருக்கு. அந்த எலெக்ஷன் நீதிமன்றங்களில் எலெக்ஷன் ஓபி தான் போடணும். ஒரிஜினல் பெட்டிஷனாக ஷூட்டாக தான் ஃபைல் பண்ண முடியுமா ஒழிய இது ஒன்றும் எமர்ஜென்சி. ஒன்ஸு ஒரு வேட்புமனு வந்து பரிசீலனையின் போது ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணும்போது ஏதாவது தவறுகள் உண்மையிலேயே அதில் ஏதாவது தவறுகள் இருந்ததாக அந்த அந்த கன்சென்ட் ஆஃபீஸர் வந்து அதை கண்டுபிடிச்சி தகுதி நீக்கம் பண்ணலைன்னு சொல்லி அசெப்ட் பண்ணிட்டாருன்னா வேட்புமனு அசெப்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதுக்கு எலெக்ஷன் ஓபிக்கு தான் போகும். அது இன்றைக்கி முடியாது. பதவியே முடிஞ்ச பிறகு தான் முடியும். இந்த பாருங்க, அப்பாவு மேலே இன்பதுரை போட்டிருந்தாரு. இப்போ அந்த பதவி 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ போன மாதம்தான் தீர்ப்பு வந்திருக்கு. அதை எடுத்து அவங்க மேல்முறையீடு பண்ண பிறகு பக்கத்தில் அப்பாவுக்கு இந்த பீரியடே முடிஞ்சிடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எலெக்ஷன் ஓபிங்கிறது சும்மா வந்தாலே எடுத்தோம் கவுத்தோன்னு போட முடியாது. எங்கேயோ பணம் மாட்டியிருக்கு, அப்படியே வச்சுக்கிடுவோம். இவருக்குடைய பணமாக அவர் அதை தெளிவாக மறுத்துட்டாரு. அதனுடைய உண்மைகள் நமக்கு தெரியாது. ஈவன் அவர் பணமே எடுத்துக்கிட்டார், அவர் பணமாகவே இருக்குன்னு விசாரணை தெரியும் வச்சுக்கிடுவோம். அவர் ஒன்று இன்னைக்கு நேற்று ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய நபர் இல்லை. அவங்க 2-3 தலைமுறை அவங்க அப்பா காலத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபராக, தொழில் முனைவர்களாக, பலருக்கு தொழில் கொடுக்குறவங்களாக, ஜாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டு
எத்தனையோ நிறுவனங்களை இன்னைக்கு வரைக்கும் அவங்க நிறைய நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு வராங்க. அதனால இந்த அமௌண்ட்டுக்கு அவங்க சரியான கணக்கு காமிச்சு அவருடைய பணமாக இருந்தால், அவர் இல்லைன்னு மறுத்துட்டாரு. நான் இவங்க மற்றவங்க சொல்றதுக்காக சொல்றேன். ஒரு கணக்கு காமிச்சா இது இன்னாருடைய பணம், இது இந்த இன்கம் டேக்ஸ் கட்டின பணம்னு சொல்லி அது கணக்கு காமிச்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணி கொடுக்க போறாங்க. நீதிமன்றம் உடனடியாக 3 பேரையும் ஜாமீனில் விட்டுருக்கு 75 மாதிரி. அதாவது அர்னேஷ்குமாருக்கு ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் 7 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் வரைக்கும் எல்லா கேஸ்லையும் ஜாமீனில் விடலாம். இதில் என்ன இருக்குது? பணம் கையில் வச்சிருக்காரு, பிடிக்காரு. இப்போ துரைமுருகன் வீட்டில் இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க 5 கோடி ரூபா. அக்கா துரைமுருகனை அரெஸ்ட் பண்ண முடியுமா? துரைமுருகன் பையனை தகுதி நீக்கம் பண்ண முடியுமா? எதுவுமே நடக்காது. அதான் சொன்னேன், போன தேர்தலில் தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு துரைமுருகனுக்கு சொந்தமான கல்லூரியில் 10 கோடி ரூபா பிடிச்சாங்க. அதுவும் சும்மா லேசாக பிடிக்கல, பூத் ஸ்லிப்போட பிடிச்சாங்க. இவர் திருநெல்வேலியில் போட்டி போடுறவருக்கும் சென்னையில் பிடிச்சதுக்கும் அது என்ன சம்பந்தம் இருக்கு? அதனால இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இதனால அவர் ஒரு வெற்றி வாய்ப்பான ஒரு வேட்பாளர். அந்த வெற்றி வாய்ப்பை பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி சில எதிர்கட்சிகள் இப்போ இன்னைக்கு தோல்வி பயத்தில் இருக்கிறதுனால அவங்க யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இவர் எல்லா சமூக மக்களாலும் சமய மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்காரு. அதை யாருமே எதிர்பார்க்கல. டிஎம்கே இருந்து ஏடிஎம்கே யாருமே எதிர்பார்க்கல. அதனுடைய தேர்தலுடைய போக்கு தாமரைக்கும் மோடிக்கும் திரு நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு சாதகமாக போய்கிட்டு இருக்கு. அதை சீர்குலைக்கிறதுக்காக சில சக்திகள் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுறாங்களே ஒழிய சட்டப்படி எந்த நடவடிக்கையும் அவர் மேலே எடுக்க முடியாது. சார், அதாவது மற்ற தொகுதிகளில் மற்ற வேட்பாளர்கள் மேலே காட்டுற காழ்ப்புணர்ச்சியை விட திருநெல்வேலி தொகுதியில் பாஜக சார்பாக நிற்கிற நயனா நாகேந்திரன் மேலே ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் வேண்டும்னே வன்மத்தை பரப்புறது வெளிப்படையாகவே தெரியுது. இது எதனாலன்னு நினைக்கிறீங்க சார்? நான் என்ன சொல்கிறேன், அதான் சொல்லல. அதாவது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்ன, இவருடைய வெற்றியை பாதிக்கிற வெற்றி வேட்பாளராக இவர் இருக்கிறதுனால அது முதல்ல சொன்ன கேள்விக்கு உள்ள பதில் தான் அது. இவர் இவ்வளவு தூரம் மக்கள் செல்வாக்கோட தாமரை திருநெல்வேலியில் ரீச் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதனுடைய ரிப்போர்ட்டுகளை பார்த்த உடனே சிலர் ஏதாவது கடைசி நேரத்தில் எதையாவது ஒன்றை கிளப்பி விட்டு அவருடைய வெற்றியை பாதிச்சிடாதான்னு சிலர் நினைக்கலாம். இவங்க பண்ணுறது வெற்றியை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கட்டாயம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் உண்மை தெரியுது. இப்போ சாதாரண ஒரு மக்கள் இருந்து படித்தவங்க வரைக்கும் தெளிவாக யூடியூப்பில் இருந்து விஷுவல் மீடியாவில் இருந்து பேப்பரை டெய்லி டிவியில் மெசேஜை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் அவர்கள் எடுத்த முடிவில் யாரையும் மாற்றிட முடியாது. அதனால் இந்த மாதிரி சில வதந்திகளை சில பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த இதை பொறுத்தவரை சட்ட சிக்கல்கள் எதுவும் இல்லை, அதை நம்ம தெளிவாக சொல்லலாம். சார், அப்புறம் நயனா நாகேந்திரன் அவரோட வீட்டுக்கு வங்கியோட வேன் வந்ததாக ஒரு சிலர் பரப்புகிறாங்க. அப்படி ஒரு வேன் வந்துருந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்க முடியுமா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? அது வேன் ரோட்டில் எத்தனையோ வேன் வந்திருக்கும் போயிருக்கும். இல்லை, பர்டிகுலராக அவரோட வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பர்டிகுலராக வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா அது என்ன அவர் நிறைய நிறுவனங்கள் நடத்துகிறாரு. அவர் வீட்டுக்கு ஏதாவது பொருட்கள் கூட வந்திருக்கலாம். ஏன்னா வங்கியோட வேன் தான் சொல்கிறாங்க சார். ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் எதையும் காட்டலை. வங்கியோட வேன்னு சொன்னால் அதாவது அந்த பர்பஸ் தான், அந்த டைமில் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இவங்க புகார் தெரிவிக்க வேண்டியதான். விசாரணை நடத்தினா விசாரணை முடிவில் தெரிஞ்சுட்டு போகுது. இதுக்காக இது ஒரு வேன் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு சொல்கிறது. அதெல்லாம் தேர்தலுக்காக அவர் மீது எரியப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளாக தான் எடுக்கணுமே ஒழிய அதற்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் கிடையாது. இப்போ இவங்க எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பெரிய சட்ட பாதிப்புகள் எதுவும் அவருக்கு இருக்க போகிறதில்லை. அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த பணத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவர் தெளிவாக சொல்லி அவர் தினசரி எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் என்னைக்கு அதாவது வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு முன்னாலே அவர் தொகுதியினுடைய மக்களை சந்திச்சார். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவர் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. மக்களும் அவருக்கு நல்ல ஆதரவு கொடுக்காங்கிறது நம்ம பத்திரிக்கை வாயிலாக பார்க்கோம், நேரடியாக பார்க்கோம் இந்த தொகுதியில் இருக்கிறதுனால. அதனால் இந்த பணத்துக்கும் இந்த பணம் பிடிபட்டதுக்கும் அவருடைய வெற்றிக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார், நன்றி.